சசி சாருடைய இயக்கத்தில் விஜய் ஆண்டனி சார் இணைஞ்சிருக்கக்கூடிய நூறுசாமி டீசர் ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் பார்த்தப்பறம் நிச்சயமாக உங்க எல்லாருக்குமே மைண்ட்ல அழுத்த திருத்தமாக இது ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் நான் நம்புறேன். ஒரு சிங்கிள் மதர்னுடைய வாழ்வியல் சூழல்களை ரொம்ப அழுத்த திருத்தமாக காமிக்கக்கூடிய ஒரு படம் இந்த நூறுசாமி. டிரெக்டர்ஸ் நிறைய பேருக்கு இந்த படம் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். அவங்க படத்தை பார்த்து நிறைய ரிவ்யூஸ் சொன்னாங்க. ஸோ அவங்களே இந்த மேடை ஏற்றி அவங்க இந்த படத்தை பற்றி பேசும்போது எங்களுக்கு இன்னும் அது சந்தோஷமாக இருக்கும். அப்படிங்கிறனால நிறைய இயக்குநர்கள் வந்து இங்கே ஒட்டுமொத்தமாக நம்மளால பார்க்க முடியுது. அதில் முதலாவதாக நம்மளுடைய அயோத்தி திரைப்படத்தினுடைய இயக்குனர் மந்திரமூர்த்தி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்தேன். நான் சசிகுமார் சார் சசி சார் கால் பண்ணி இந்த மாதிரி டி நகரில் ப்ரிவியூ இருக்குது வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது போயிருந்தேன் நான். ஸோ படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. படம் போய்கிட்டு இருக்கும்போது 20 நிமிஷம் கழித்து தற்செல்லாம் அப்படி பார்க்குறேன். ப்ரிவியூ தியேட்டரில் சைடில் சின்ன கேப்பில் சசி சார் உட்கார்ந்து எல்லாரும் எப்படி படம் பார்க்குறாங்க, அவங்களோட ரியாக்ஷன் என்ன, இந்த முதல் படம் பண்ண ஒரு டைரக்டருக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அந்த ஆர்வத்தோட சார் அதை பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப இதாகவும் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சொல்லாமலே 98 நினைக்கிறேன். ஸோ 28 வருஷம் கழித்து கூட ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. சார் வந்து அந்த முதல் படம் பண்ண அந்த இதோடு அப்படியே படம் அவ்வளோ அழகாக இருக்குது. அதை விட அழகாக சார் ஒவ்வொருத்தோட ரியாக்ஷனையும் பார்க்குறது அவ்வளோ பார்க்கும்போது ஏன் இவ்வளோ நாள் அவர் இன்னும் கூட ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி அதுக்கான அர்த்தம் எனக்கு தெரிஞ்சுது. படத்தில் சுவாசிகா மேம் ரொம்ப 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 நல்லா பண்ணியிருந்தாங்க. பொதுவாகவே ஒரு டைரக்டருக்கு வந்து பேப்பரில் இருக்கிறத ஸ்க்ரீனில் வந்து நம்ம நினச்சதை விட அதிகமாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதையும் பாசமும் வந்துடும். அப்படி எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் சுவாசிகா மேம் வந்து அதை ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறது சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் படத்தில் அஜய் அப்புறமா கருணாசனை எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. எங்கள் அண்ணன் விஜய் ஆண்டனி சார் அவர் வந்ததுக்கப்புறம் படம் அவ்வளோ அழகாக இருக்கும். சார் சொன்னாங்கல்ல என்னை நடிக்க வச்சுருக்காங்கன்னு. இது வரைக்கும் பார்க்காத விஜய் ஆண்டனி சாரை நம்ம இந்த படத்தில் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு சார் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைப்பாருன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் கூட வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் ஒர்க்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தினம் பேசுவோம். நான் அடுத்த படம் சாருக்கு தான் பண்ணுறேன். இன்னொரு 10 நாளில் ஷூட் போகிறோம். அதை ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் தெரிவிச்சுக்கிறேன். அயோத்தியோட ரொம்ப முக்கியமான படமாக அது இருக்கும். அதுக்கு சாரோட சப்போர்ட்டுங்கிறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த படம் வெற்றி பெறதுக்கும் எல்லாம் நல்லபடியாக வர்றதுக்கும் வாழ்த்துக்கள் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. அடுத்ததாக நூறுசாமி திரைப்படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகரை மேடைக்க கூப்பிட போகிறேன். நிச்சயமாக சமீபமாக நிறைய ஹிட்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஐ வுட் லைக் டு வெல்கம் ஜென்சன் அவர்கள். வந்திருக்க பெரியவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். பிரஸ் அண்ட் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம். ஏமா போட்டு விட்டேன் நான் பர்சனலாக சொன்னேன். ஒரு ஷூட்டு, சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க, நடுவில் வந்திருக்கேன். இந்த மூமெண்ட் வந்து நூறுசாமி, இந்த மேடை, இந்த மூமெண்ட் இது வந்து எல்லாத்த மாதிரியும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எனக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும். அப்போது சொல்லாமலே படம் வந்து மதுரையில் நான் பார்க்குறேன் தேட்டரில். எனக்கு சினிமா மேலே மணிரத்னம் சார் சொல்லுவார்ல, அந்த ஃபஸ்ட்டு பைட், அந்த பைட் வந்து சசி சார் தான் கடிச்சு வச்சார். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் சினிமா மேலே ஒரு ஃபேசினேஷன் எனக்கு உருவாச்சு. அந்த படம் பார்த்து ஃபேசினேட் ஆன ஒரு பையன் சில வருஷங்கள் கழித்து அவர் ஆஃபீஸில் இந்த படத்தை பற்றி டிஸ்கஷனில் உட்காண்ட்ருக்கேன். அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து பயங்கர ஒரு பயங்கர மூமெண்ட்டாக இருந்தது. அந்த கொஞ்ச நேரம் அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தார், எனக்கு காதெல்லாம் கேட்கல. நான் பாட்டுக்கு கனவுல உட்காண்ட்ருந்தேன். என்ன மூமெண்ட் இல்லை அப்படின்னு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சின்ன ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய சின்ன குட்டி குட்டி கதாபாத்திரங்களில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். ஆனால் இந்த சின்ன கதாபாத்திரத்தை அப்படி ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணாமல் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு மினிமம் ஒரு 3-4 டிஸ்கஷன் உட்காந்துருப்போம். சில காட்சிகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி டைரக்ஷன் டீமோட என்னை உட்கார வச்சு என்னோட கருத்தை கேட்பார். ஒரு தடவை மூர்த்தி என்ன இருக்கார், டிஸ்கஷன் உட்காந்துருந்தோம் ரூமில், ஷூட்டு அடுத்த நாள். அன்றைக்கி ஈவினிங் வந்து எல்லோரும் வேற ஒரு ஐடியா சொல்கிறாங்க. சசி சாரும் அந்த ஐடியாவில் தான் இருக்காங்க. ஆனால் நான் வேற ஒன்று சொல்கிறேன். இல்லை சார், நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு சொன்ன ஐடியா தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன்.
அதை உட்காந்து கவனமாக கேட்குறாரு. கவனமாக கேட்டு ஏன் அப்படின்னு கேட்டார். நான் அதுக்கான காரணம் சொன்னேன். நம்ம அதை தான் ஷூட் பண்ணுறோம் அப்படின்ட்டாரு. ஸோ ஒரு சின்ன பையன் அவன் வந்து சொல்லி இவன் ஒரு நடிகன் அவன் சொல்கிறத எதுக்கு கேட்கணும் அப்படின்லாம் இல்லை. அவர் வந்து அவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் டப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு டப்பிங் என்ஜினியர் கூப்பிட்டு ஒரு டப்பிங் கரெக்ஷன் இருக்கு வாங்க அப்படின்னாரு. வந்து உட்காந்து அது என்ன அப்படின்னு உட்காந்து கேட்டால் ஒரு டைலாக்கு, குடையிறதுக்கு 2 காது இருக்கிறப்போ எதுக்கு அடுத்தவங்க காதுக்குள்ளே விடுறீங்க அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குது. அதே டைலாக்கை அப்படியே சொல்கிறாரு. குடையிறதுக்கு 2 காது இருக்கிறப்போ அடுத்தவங்க காதுக்குள்ளே எதுக்கு விடுறீங்க? என்ன சார் கரெக்ஷன்? இல்லை, குடையிறதுக்கு 2 காதுன்னு சொல்லியிருக்கீங்க, குடையிறதுக்கு 2 காது அப்படின்னு சொன்னோம். எனக்கு கொஞ்ச நேரம் புரியல. அந்த சின்ன நொட்டேஷன்ஸ் கூட பார்த்து பக்குவமாக அவரோட அந்த டெடிகேஷன் வந்து இன்னுமே மலைப்பை தான் தருது. ஏன்னா அதான் எந்த மூமெண்ட்லேயும் ஒரு சின்ன டைலாக்கை கூட உட்காந்து நுட்பமாக கவனிக்கிறது. சசி சார் இஸ் அ ஃபேசினேஷன். அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக கூட நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் நடித்த என்னோட டெக்னீஷியன் டீம், எங்கள் டெக்னீஷியன் டீம், டைரக்ஷன் டீம் எல்லாத்துக்கும் நன்றி. அடுத்ததாக தொடர்ந்து தமிழ் சினிமாவில் கல்ட் கிளாசிக்ஸை உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்குனரை மேடைக்கு கூப்பிட வேண்டிய தருணம் வந்தாச்சு. பொல்லாதவன், ஆடுகளம், விசாரணை, அந்த வரிசையில் அடுத்ததாக அரசன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஐ வுட் லைக் டு வெல்கம் வெற்றிமாறன் சார். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து சசி சார்னா வந்து அவருடைய ஜென்ரலாக டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு படம் பண்ணாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபில்மோடைய படம் வந்து அந்த டைட்டில் மேபி அவங்க கூட சேரும். ஆனால் அவருக்கு மட்டும்தான் வந்து அந்தந்த படம் சேர்ந்துட்டே இருக்கும். பிகாஸ் அவர் எல்லா படமுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் படத்தினுடைய கமிட்மெண்ட் அண்ட் டெடிகேஷன் அண்ட் பேஷனோடவே ஒர்க் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு பர்சனலாக எங்கள் 2 பேருக்கு ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது. 2 பேருமே கதிர் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் கதிர் சார்கிட்ட வந்து நான் அவர்கிட்ட சினிமாவில் ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பூட் கேம்பில் இருக்கிற மாதிரியே இருக்கும். பயங்கர ப்ரெஷராக இருக்கும். அண்ட் ஒரு படம் ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் எடுப்பார். பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்துச்சு எனக்கு. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், அவர்கிட்ட போயிட்டு, சார் நான் வந்து தனியாக படம் பண்ண போகிறேன் சார், என்னால் ஒர்க் பண்ண முடியல. அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வெற்றி, சசிக்கு அப்புறம் நீ தான் என்கிட்ட சொல்லிட்டு போகிற, அதனால் நீயும் படம் பண்ணிடுவ, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னாரு. ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் respected him for the kind of commitment and dedication he has for the films that he is making. And இப்போ இந்த படமும் பார்த்தா கூட ஒரு இப்போதான் அந்த கணக்கு சொன்னாங்க 28 இயர்ஸ்ன்னு சொன்னாங்க. இத்தனை வருஷங்கள் படம் எடுத்த ஒருத்தருடைய ஃபில்ம் மாதிரி தெரியல. ஒரு யங்ஸ்டருடைய பேஷன் புதுசாக இந்த படத்தில் இந்த கண்டென்ட்டை, இந்த ஸ்கிரிப்டை நான் எவ்வளோ என்கேஜிங்காக இன்னைக்கு இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணி சொல்ல போறேன்ற அந்த பேஷன் இருந்தது. தட் இஸ் வெரி ஃபேசினேட்டிங் ஃபார் மீ. அண்ட் ஆல்சோ அவர் வந்து இந்த படத்தில் நார்மலாகவே அவருடைய படங்களில் ஆக்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எவ்ரிபடி ஹேவ் டன் தே பார்ட் வெரி வெல். அண்ட் சுப்பிரமணிய சிவாலாம் வந்து ரொம்ப சிறப்பாக, அதே மாதிரி அவர் பாலாஜி சக்திவேல் பார்த்தா நம்மளுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. இப்படி எல்லா கேரக்டர்ஸுமே வந்து தே டன் தி பார்ட் வெல். அண்ட் முக்கியமானவங்களை நான் சொல்லலைன்றது கிடையாது, ஆல் ஆஃப் யூ ஹவ் டன் வெரி வெல். அம்மா பசங்க அந்த கேரக்டர், அவர் விஜய் ஆண்டனி அவருடைய கேரக்டர் எல்லாருமே வந்து தே டன் தே பார்ட் வெரி வெல். அண்ட் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. ஐ ரியலி விஷ் த ஹோல் டீம் all the very best. And இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். I would like to welcome Pa Ranjit அவர்கள். Always been there, he is truly an icon. So Pa Ranjit sir, thank you so much for being. ஜெபிம், எல்லாருக்கும் வணக்கம். நூறுசாமி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட சசி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணப்போ ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டர் அவருடைய ரூமில் கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு பேசி எனக்கு சில விஷயங்களை சொல்லி அனுப்பிச்சது வந்து சசி சார் தான்.
ஏன்னா நான் காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது திடீர்னு என் காலேஜில் வந்தார். அவங்க இவனை பிரசன்னாவை சேர்க்கறதுக்காக வந்தார். இப்போ ஒரு டிஓபியாக இருக்கார் அவர். அப்போ வந்து நான் வந்து காலேஜில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் திமுறை அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பிரின்ஸிபல் ரூம்லேயே கூட்டு போயிட்டு சாரை உட்கார வச்சு பிரின்ஸிபல் எல்லாம் மிரட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச சாரு, எங்கள் சார் இவருக்கு சீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்லாம் கேட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை வச்சு சார்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் வாய்ப்பு கேட்கறதுக்காக உங்களை மீட் பண்ணணும்னு கேட்டால் அவரும் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். சரி நான் ஆஃபீஸ் போனேன். என்னை கூப்பிட்டாரு, ரூமில் கூப்பிட்டாரு. அவருக்கு முன்னாடி வந்து உட்கார வச்சு பேசினார். அப்புறம் ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரில. என்னென்னா கலர் தான் நான் போட்டு இந்த டிஷர்ட்டோட கலர் என்ன கலர்னு கேட்டார். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். பட் ஆனால் அந்த கலர் டக்குன்னு வரல. ஒரு வெர்மலின் யூன்னு நினைக்கிறேன் அது. அப்புறம் நான் வந்து வெளியே வந்துட்டேன். சரி அதுக்கப்புறம் வந்து இவன் யாரோ ஒரு பையன் வந்தான். சரி என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாரு, நீ இப்போ வெளியே வெயிட் பண்ணினார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நான் வந்து திரும்ப போனோடனே நான் சொல்லிட்டேன், இதான் அந்த க்ரீன் கலர் அது ஒரு மாதிரி வெர்மலின் அப்படின்னு சொன்னோடனே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உன்னை பார்த்தோடனே முதல்ல ரவுடி மாதிரி இருந்தேன், காலேஜில் ரொம்ப ரவுடி மாதிரி வந்து ஏதோ ஒன்று பண்ணேன். அப்போது மேலே ஒரு அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு வந்து நீ பதில் தெரில, ஆனால் தேடி வந்து சொல்லிட்டேன். ஸோ ஓகே நீ வந்து உங்ககிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குது, நீ ட்ரை பண்ணு. பட் ஆனால் என்கிட்ட வந்து இப்போ சேர முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு டைரக்டருக்கு வந்து அனுப்பிச்சி விட்டார். பட் அதுவும் அங்கேயும் சேரல நான். பட் ஆனால் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்டரை மீட் பண்ணி என்னை வந்து பயங்கர பாசிட்டிவாக எமோட் பண்ணி அந்த அமிச்சது இருக்குல்ல, அது அசோக் பில்லர்கிட்ட தான் அந்த ஆஃபீஸ் ஐ திங்க் இப்போ வரைக்கும் அது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் என்னை அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராவது என்னை பார்க்க வராங்க, இல்லை என்கிட்ட வந்து ஜாயின் பண்ண வராங்க, இல்லை நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்கிறப்ப யாராவது ட்ரை பண்ணி வராங்கன்னா அவங்கக்கிட்ட எப்படி நான் அவங்க பேசி அவங்கள ரிசீவ் பண்ணுறது அப்படின்றது வந்து நான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நூறுசாமி எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப இமோஷ்னலான ஆள் தான் நான். சின்ன சின்ன விஷயங்கள் கூட என்னை பயங்கரமாக எமோட் பண்ணிடும். நூறுசாமி படம் பார்க்குறப்போ நிறைய இடங்கள் எனக்கு வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. நான் அந்த சுவாஸ்திகா வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. எவ்ரி ஃப்ரேம் வந்து அந்த படத்தை பயங்கரமாக ஹோல்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த அவங்க பசங்களாக நடித்த பசங்களாக இருக்கட்டும், அப்புறம் எவ்ரி கேரக்டர் எல்லாமே நல்லா பண்ணாங்க. விஜய் ஆண்டனி சாரும் செம சூப்பராக பண்ணார். நிறைய விஷயம் இதில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் கிராஃப்ட் வைஸ் எல்லாருமே செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ சசி சார் வந்து இப்போ பூ சசி சார் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ நூறுசாமி சசி சார்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா சொல்லாமலே அங்கே வந்து ஒரு பெரிய ஜெயம், அப்புறம் கொலைகாரன், அப்புறம் வந்து பிச்சைக்காரன், அப்புறம் வந்து நூறுசாமிகள்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் பேசப்பட்ட இந்த கருத்து இருக்குல்ல, இன்றைக்கும் அதுக்கான வேல்யூஸ் இருக்குது. இன்றைக்கும் அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கும் சமூகத்தில் இந்த மாதிரியான மாற்றங்கள் உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதே நேரத்தில் வந்து எளிமையாக எல்லா ஆடியன்ஸ்க்கும் வந்து போய் ரீச் ஆகிற மாதிரியான ஒரு படமாக டெஃபினட்டாக இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயங்கரமாக ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணுது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அந்த ஃபேன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேனோட கேரக்டர் என் லைஃப்பில் வந்து ஃபேன் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். நான் ஒரு 6th 7th படிக்கிறப்போ என் அப்பா வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபேன் வாங்கியிருந்தார். ஃபேன் எப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபேன் தான் அது. அது வந்து வீட்டில் சீலிங் ஃபேனு, ஓட்டு வீடு, சீலிங் ஃபேன் மேலே மாட்டியாச்சு. அது வந்து ஒரு சவுண்டு, அந்த பேரிங் சவுண்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். சுத்திட்டே இருக்கும். அது சுத்துறது வந்து என்னன்னா எனக்கு யாரோ பேசுற மாதிரியே இருக்கும். அது ஆக்சுவலி யாரோ பேசுறாங்க, ஏதோ சொல்ல வராங்க. சின்ன வயசுல எனக்கு அப்படிதான் வந்து பயங்கரமா ட்ரீமியா அந்த ஃபேன் சவுண்டை கேட்டுட்டே இருப்பேன். லைக் வந்து சீலிங் ஃபேன் வந்து இவ்வளோ சவுண்டு போடுமா போடாதாலாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த ஃபேன் வந்து லைஃப்பில் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை நடந்தது. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு மண்டையில் அடிபட்டுச்சு, ஒரு பிரச்சனையில் வந்து மண்டையில் அடிபட்டுச்சு. ஸோ அப்பா நானெல்லாம் பார்த்து தூங்கிட்டு இருக்கிறோம், அந்த ஃபேன் சுற்றிட்டே இருக்கு. திடீர்னு அப்பா ஏஞ்சி அந்த ஃபேனில் யாரோ என்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஃபேனில் யாரோ என்னை கூப்பிட்றாங்க, அந்த ஃபேன் என்கிட்ட பேசுது, அந்த ஃபேனில் ஒரு வாய்ஸ் எனக்கு கேட்குது அப்படின்னு சொன்னார். இல்லைப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு அவர் கூட பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு அப்பா காணும், அவர் போயிட்டார். யாரோ ஒரு 4-5 பேர் வந்து கத்தி எடுத்துகிட்டு வராங்க, என்னை கொல்றதுக்கு வராங்க, அந்த ஃபேன் எனக்கு சொல்லுது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தெருவில் நின்ட்டார். அப்போ வந்து நான் போய்ட்டு அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து வச்சுருக்கல. அப்புறம் வந்து நான் அந்த டைமில் சைக்காலஜிக்கலாக
அந்த ஃபேனுக்கும் எனக்குமான கனெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை அப்பாவுக்கும் அவருக்குமான கனெக்ஷன் இருக்குல்ல, அது வந்து எனக்கு என்னென்னா இந்த படம் பார்த்தோன்னே அந்த ஃபேனோட ஃபர்ஸ்ட் ஷாட்டே இருக்கும். அது சுற்றுறப்போ லைக் அந்த கரண்ட் ஆஃப் ஆகிட்டு திருப்பி வரப்போ அந்த பவர் ஆன் ஆகிறப்போ திரும்ப சுற்றுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து அவங்க அண்ணன் வந்து அந்த அம்மா வந்து கொலை பண்ணுறப்போ வந்து அந்த ஃபேனுக்கான ஷாட்டு. ஸோ ஓவரால் வந்து என்னென்னா ஒரு ரொம்ப சைக்காலஜிக்கலாக ஒரு 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 ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்டை பயன்படுத்தின விதம் அது என்னோட ரியல் லைஃப்பில் எனக்கு கனெக்ட் ஆச்சு. நான் வந்து தண்ணி கோழின்னு ஒரு நாவல் ஒரு குறுநாவல் தான் எழுதியிருந்தேன். அது நிறைய சின்ன சின்ன ஒரு சீரியஸ் லிட்ரேச்சர் இதழ்களில் வந்து வெளியே வந்தது. நான் அதில் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். லைக் அந்த ஃபேன் சுற்றுறது, ஃபேனுக்கும் எனக்குமான அந்த கனெக்ஷன் சைக்காலஜிக்கலாக என்ன எப்படி அந்த ஃபேன் கனெக்ட் ஆச்சு அப்படின்றது. ஸோ எனக்கு இந்த படத்தில் அந்த ஃபேன் வந்து எனக்கு அவ்வளவு கனெக்டாக இருந்தது. அண்டு அது எனக்கு பார்க்குறப்போ வந்து நம்ம பேச வேண்டியது நம்ம எழுத வேண்டியது ஒரு இடத்துல வந்து சைசாரம் அதை வந்து பார்த்துருக்காரு, அது கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் அந்த படத்தை அவர் கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக அவர் போராடுற விதம், அந்த படம் வந்து பார்க்குறப்போ அவர் எல்லாரும் இன்வைட் பண்ணுற விதம், அப்புறம் வந்து அந்த படம் முடிஞ்சவொடனே வந்து ரிசீவ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ இத்தனை ஆண்டுகள் கழித்துமே தன்னுடைய திரைப்படம் ஆடியன்ஸை போய் ரீச் ஆகுது, அது எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய மெனக்கடல், இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அண்டு தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு ஆள். ஏன்னா இவ்வளோ படம் பண்ணியிருக்காரு. நான் டிரெக்ட் ஆனதுக்கப்புறமா நிறைய படம் பண்ணியிருக்காரு. எந்த படத்துக்கும் என்னை கூப்பிட்டதும் இல்லை, ஏதாவது படம் பாருன்னு கூட கேட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட்டு நூறுசாமிகளுக்கு மட்டும்தான் வந்து அவர் இன்வைட் பண்ணார். அதுக்கு ஒரு அர்த்தமாக சொன்னார், இந்த படம் உனக்கு பிடிக்கும் நீ வா அப்படின்னு சொன்னார். அண்ட் தேங்க்யூ சார், லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இந்த படத்தில் வச்ச எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். ரொம்ப சூப்பரான படம், ரொம்ப முக்கியமான படம், நிச்சயமா மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ வெரி மச். ரஞ்சித் சார், நிஜமா சொல்லியே ஆகணும். ஸோ இந்த படம் வந்து நிறைய ஃப்ரெஷ் டேலண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுது அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் வந்து இந்த படத்தினுடைய எடிட்டர் இஸ் a debutant, இந்த படத்தினுடைய DOP is again a debutant. So ladies and gentlemen, please put your hands together as a welcome ஹரிஷ் யுவராஜ் அவர்கள், படத்தினுடைய தொகுப்பாளர், the editor. அதே மாதிரி படத்தினுடைய DOP SP தர்ஷன் கிர்லோஷ் அவர்கள். ஸோ எனக்கு வந்து எந்த இடத்துலையும் புது முகத்தையோ ஆர்டிஸ்டாவோ இல்லை வந்து டெக்னீஷியனை யூஸ் பண்ணுறதுல எனக்கு என்னமோ பயமே இருந்ததில்லை. ஜென்ரலாக எனக்கு என்ன, நம்மக்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட யார்கிட்ட வேணால் வேலை வாங்கிக்கலாங்கிற ஒரு, அது என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு ப்ரூட்டல் ஒரு தைரியம் எனக்கு இல்லை இருக்குது. அந்த வகையில் இவங்க ரெண்டு பேர்த்தையும், இஸ் தர்ஷன், அவர் ஹரிஷ் யுவராஜ், அவர் எடிட்டர் DOP. ஜென்ரலாக வந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதுகிறப்பயே வந்து மியூசிக் டைரக்டரையும் DOPயும் கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். அது ஒவ்வொரு சீனாக இல்லை ஒரு சீக்வன்ஸ் தோன்றப்ப இது ஓகே, இந்த சீக்வன்ஸில் ஒரு சாங் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கம்போசர்கிட்ட சொல்லிவிடுவேன். அவங்க டியூன் சைடு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே சமயத்தில் தினம் DOP கூட வரணும். எனக்கு இந்த சீன் வந்து என்ன கலரில் இருக்கலாம், இந்த செட்டு வந்து என்ன கலர், இந்த சீக்வன்ஸுக்கு என்ன கலர் வரும். இந்த அம்மாவுடைய வயசு வந்து 27 வயசுலேருந்து 43 வயசு வரைக்கும் லைஃப்பை தான் சொல்ல போகிறோம். இந்த இருக்கிற 16 இயர்ஸ் லைஃப்பில் எப்படி எந்த செக்மெண்ட்டுக்கு என்ன கலர் கொண்டு வர போகிறீங்கன்னு ஒர்க்கு கொடுத்துருவோம். நம்ம அதை ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சார் இப்படி எல்லாருமே எங்கள் கூட ட்ராவல் பண்ணி ஆகணும். அது வந்து எனக்கு டெபியூட்டன்ஸ்லேருந்து எனக்கு அந்த ஒர்க்கு ஈஸியாக வாங்க முடியுது. அதுதான் ரீசன். ஓகே, எனிவே இப்போ எடிட்டர் வந்து ஹரிஷ் வந்து நான் நினச்சி பார்க்க முடியாது. நீங்கள் இப்போ இந்த எடிட்டர் படம் ஒன்று நீங்கள் பார்த்துலாம், பெரும்பாலான பார்க்கல. இது பார்த்துருப்பீங்க, டீசர் அண்ட் ட்ரெய்லர். அதுக்கு அதில் இருக்கிற இந்த கட்ஸுக்கெல்லாம் ஒரே இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இவ்வளோ சவுண்டில் பிச்சு உதருவாங்க அந்த பையன். அது ஐ மீன் மியூசிக்கை, ஒரு எடிட்டருக்கு வந்து மியூசிக்கல் சென்ஸ் வேணும் அப்படிங்கிறது ஹரிஷ்லேருந்து கற்றுக்கலாம். அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக மியூசிக் போட்டு காட்டுவார். ஐயோ போதுண்டா, எனக்கு நான் பண்ணிட்டேன், நான் கரெக்டாக பண்ணிட்டேன்டா அப்படின்னு. இவர் நான் கிளைமேக்ஸ் கட் பண்ணி எனக்கு நம்பிக்கையே இல்லை. இவர் மியூசிக் போட்டு காமிச்ச பிறகு தான் கிளைமேக்ஸ் மேலே நம்பிக்கை வந்துச்சு. தேங்க்யூ ஹரிஷ், தேங்க்யூ. தேங்க்யூ. சொல்லுங்கள், இயக்குனர் அவர்களே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? வந்திருக்கக்கூடிய எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள்ஸ் அண்ட் ஆல் லெஜெண்டரி டைரக்டர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங்.
இது என்னோட டெபியூ மூவி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ அண்ட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து ரொம்ப அண்ட் விஜய் ஆண்டனி சார் ஃபார் அக்செப்டிங் மீ. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான படம் சார் உங்கள் ப்ரொடக்ஷனில், அண்ட் அதில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, சாரோட ஃபஸ்ட்டு படம் சொல்லாமலே 98 ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் இன்னும் பிறக்க கூட இல்லை சார். இருந்தாலும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். சரி, பரவாயில்ல. சார் நினச்சிருந்தாருன்னா ஈஸியாக வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான டிஓபி வச்சு இந்த படம் பண்ணியிருக்கலாம். அதுக்காக சொல்ல வந்தேன். ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு இது இருக்குது, புது புது டேலண்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுங்க சார், என்னோட ரிக்வெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்லாம் கிடையாதுங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ என்ன சொல்கிறது, பிராண்ட் நியூ அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ரீசன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சசி சாருக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சார் எனக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணது. அப்புறம் முதல்ல ஒரு நாள் ஃபோன் பண்ணி நீ தான் பன்னூறு எடிட்டர்னு சொன்னீங்க. எந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்கன்னு தெரியல சார், அதை காப்பாற்றிட்டேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். நன்றிப்பா. அடுத்ததாக மற்றொரு ஓஜி இயக்குனரை மேடைக்கு கூப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. இவருடைய படங்கள்லையும் சரி, இன் பர்சனும் சரி, ஒரு யூத்ஃபுல் எனர்ஜி இவ கூட இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட இயக்குனர் சரண் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். டோக்கன் ஆஃப் லவ் ஃபார் யூ. தேங்க்யூ. மீண்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் கரெக்டாக பேசிட்டு இப்போ தான் ஓஜி டைரக்டர்ன்ட்டிங்க. கௌதம் மேனன் இங்கே வந்திருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ஆங்கரே வந்து கௌதம் மேனன் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சார் நிறைய இங்கிலீஷ். இது சசி வந்து எனக்கு, நாங்கள் எல்லாம் கவிதாலயா குரூப், நான் கேபி சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக கவிதாலயாவில் ஒர்க் பண்ணும்போது நீ பாதி நான் பாதி படம் பண்ணுறதுக்கு டைரக்டர் வசந்த் அவர்கள் வரும்போது அவருடைய அசிஸ்டண்ட் வந்து சசிக்கிட்ட வந்து அப்போவே ஒரு நல்ல ஒரு தெளிவு இருக்கும். ஆக்சுவலாக வந்து பீயிங் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நாங்கள்லாம் ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக எங்களை வெளிப்படுத்திக்க மாட்டோம். அங்கே அந்த கம்பெனியை பொறுத்தளவில் எந்த ஆட்டிடியூடும் வெளிப்பற்றக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே எடிட்டிங் ரூம் தான். அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 1 மணி 2 மணிக்கு வந்து எல்லோரும் கிளம்புவோம். கிளம்பும்போது ரொம்ப நாளாக வந்து எங்களை வந்து ஒரு காரில் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. சசி எப்பவுமே வந்து அந்த காரில், அந்த அம்பாசிடர் காரில் முன் சீட்டை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவார். அதில் உட்காருவார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் இறங்கிக்குவோம். இது ரொம்ப நாளாக போயிட்டே இருந்தப்போ அந்த டிரைவர் வந்து ஒரு மாதிரி ஒரு கடுகடுப்போடு இருப்பார் எப்போவுமே. அப்புறம் ஒரு நாள் சொன்னார், சார் அவர் பாருங்கள் சார், அவரை இறக்கி விட்டதுக்கப்புறம் சொன்னார், அந்த இவர் மட்டும் வந்து கையை வந்து இந்த பக்கம் வந்து இப்படி வச்சு உட்காந்துருக்கிறாரு காரில், பெரிய டைரக்டர் ஐட்டம் மாதிரி அப்படின்னாரு. சசி, நீங்கள் அன்னைக்கே டைரக்டர் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த சொல்லாமலே பூ இதெல்லாம் அவர் பண்ணும்போது நான் பார்த்த அந்த சசியை வந்து வேறு ஒரு பரிமாணத்தில் வந்து நான் வந்து ரொம்ப ரசித்தேன் அந்த படங்கள்லாம் பண்ணும்போது. இதில் வந்து இப்போ நம்ம முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு மியூசிக் டைரக்டர் ப்ரொடியூசராக இருக்கிற ஒரு படத்தில் இன்னொரு மியூசிக் டைரக்டரை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் பாலாஜி ஸ்ரீராம் அவர்களை. அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் ஆண்டனி வந்து எனக்கு ஒரு தடவை நிக்கில் கூட என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்து அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அன்னைக்கு நான் வந்து அவரை தவற விட்டுட்டேன். பட் வந்து அவருடைய வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. ஒரு மியூசிக் டைரக்டராகவும் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நடிகராகவும் அவர் வந்து உயர்ந்திருக்கிறார். சசியை பொறுத்தளவில் அவர் வந்து எப்பவுமே பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுறவர். அதாவது கதாபாத்திரம் அறிஞ்சு அவர் வந்து அந்த கேரக்டரை வந்து கொடுப்பாரு.
அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து பிச்சைக்காரனுக்கு அப்புறம் இதில் வந்து நம்ம விஜய் ஆண்டனிக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு பொய்டிக்கான ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்குறாரு. ரொம்ப ரசிக்கலாம் நம்ம அவரை. அவ்வளோ அழகாக வந்து வேலை வாங்கி இது வரைக்கும் நிறைய படங்களில் வந்து நான் வந்து உம்முன்னு இருக்கிற விஜய் ஆண்டனியை தான் பார்த்துருக்குறேன். இதில் தான் ரொம்ப மனசு விட்டு சிரிக்கிற ஒரு விஜய் ஆண்டனியை நான் வந்து பார்த்தேன். அது மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வந்து அவர் வந்து பண்ணுவாருங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் நேஷ்னல் அவார்ட்ஸ் இதுக்காக ஒரு ஜூரியாக போயிருந்தேன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நிறைய படங்கள் பார்த்தப்போ ஒரே ஒரு படம் வந்து நான் அந்த ஸ்ரீபோர்ட் ஆடிட்டோரியமில் வந்து ஸ்க்ரீன் பண்ணும்போது என்னை அறியாமல் நான் வந்து முன் வரிசையில் போய் உட்காந்துட்டேன். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஸ்க்ரீன், அது பிரம்மாண்டமான ஒரு தியேட்டர். அது அந்த தியேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணாங்க. அந்த படம் வந்து வாசந்தி. அந்த வாசந்தி படத்தில் கண் எடுக்காமல் என்னை பார்க்க வச்சது வந்து சுவாசிகா. அவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு. அதுவும் அந்த நான் முன் வரிசையில் உட்கார்ந்து அப்படி வந்து ரசித்து ஒரு படம் பார்த்தேன். அப்படி ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஆக்ட்ரஸ். இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த படத்தினுடைய லிரிக்கல் ஆடியோ வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் சசி அவர்களை வந்து கூப்பிட்டு நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட்டு சுவாசிகா, அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு மெயின் ரோலில் வந்து வச்சு பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த படம் நான் பார்த்தேன். இந்த படத்தில் வந்து என்னையும் நடிக்க வச்சுருந்தீங்க சசி. அந்த ஃபேனாக நடித்தது நான் தான். நான் உங்கள் ஃபேன் எப்பவுமே. ரொம்ப ஒரு யதார்த்தமான, அதாவது சசி வந்து ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயம் வந்து லட்சம் காதுகளுக்கு வந்து போகும், அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவர் வந்து இதில் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் அவர் தொட்டிருக்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அது வந்து ஒரு வளர்ந்த பசங்கள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் கணவனையோ மனைவியோ இழந்தவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத உறக்க கேள்வி கேட்டு அதுக்குண்டான பதிலையும் சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து இந்த 100 சாமி. இந்த சப்ஜெக்டை தொட்டதுக்காகவே சசியை நான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள் முதல் கொண்டு நிறைய இடங்களில் நிறைய மறு கல்யாணங்கள் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணியிருக்கிறார். இங்கே இந்த மற்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மர்ஸ், அந்த ஆக்டர்ஸ், அவங்க நடிக்கவே இல்லை, வாழ்ந்துருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பசங்க, அந்த பெண்கள், அவங்கெல்லாம் அவங்க நேமெல்லாம் வந்து சீக்கிரமே நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த படம் முடியும் போது ஒரு பேர் கிடைக்கும். இப்போ வேணால் உங்கள் பேரெல்லாம் வந்து என்ன பேருன்னு யோசிக்கிறது ஒரு மனநிலை இருக்கலாம். பட் இந்த படத்துக்கு அப்புறம், இந்த ரிலீஸுக்கு அப்புறம் உங்களுடைய பெயர்கள் வந்து எல்லா மேடைகளும் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாகவும் ஒரு மனசுக்கு நெகிழ்ச்சியான திருப்தியான ஒரு படமாக இது வந்து அமையும். இந்த 100 சாமி மாபெரும் வெற்றியை ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கும் டைரக்டர் சசி அவர்களுக்கும் அள்ளித்தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்க. அடுத்ததாக கமர்ஷியல் சினிமாக்கு ஒவ்வொரு முறையும் பெரிய பெரிய பெஞ்ச் மார்க் செட் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர், ஒரு மாஸ்டர் ஃபிலிம் மேக்கர் அப்படின்னே சொல்லலாம். மை மோஸ்ட் ஃபேவரட் ஏஆர் முருகதாஸ் சார் எங்களுக்காக மேடைக்கு வரணும். ஒரு பெரிய நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து ஸ்பெஷலான விஷயம் நிறைய இருக்குது. ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் வந்து நான் பிறந்த ஊரில் நடந்த நிஜ கதை. ஸோ ஒரு உண்மை சம்பவத்தை வந்து படமாக எடுத்திருக்காரு எனது நண்பர். வந்து விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லணும் சார். இந்த மாதிரி ஒரு கதையை, ரொம்ப கஷ்டமான கதை, எப்படி இருந்தாலும் இதை வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எப்படி ஜனங்க பார்க்குற அளவுக்கு பண்ணார். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் படம் கிளைமேக்ஸு போகும்போதெல்லாம் ஏதாவது பண்ணிடுவாருன்னு கோபமாக வேறு இருந்தது. நல்ல வேலை, ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டாரு. ஸோ அந்த பதட்டம் ஒன்று இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸ் போகும்போது.
ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். இங்கே நிறைய பேர் சொன்னார், நிறைய மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி. விஜய் ஆண்டனி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் இப்போ அவர் கூட இருக்கேன், நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே கூட இருக்கேன். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அந்த படத்தில் ஒரு பெரிய ஹீரோவே அவர் இழந்திருக்காரு. இது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஹீரோ வச்சு அவர் பண்ணியிருந்தாருன்னா அவர் ரூட் வேறு மாதிரி போயிருக்கும். இப்போவும் இல்லை, இப்போவும் சூப்பர் தான். பட் சொல்கிறேன், ஒரு மியூசிக் டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஒரு டெக்னீஷியன் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு எதிராக யார் இருந்தாலும் அனுமதிக்க மாட்டார், அது ஹீரோவாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி ஆள் சசி சார். ஸோ அந்த படத்தில் நிறைய பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அந்த சன்னா நடித்த கேரக்டர், அவங்களுக்கு பேரா பண்ண 2 பேர் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. முக்கியமாக சுவாசிகா மேம் வந்து அவுட்ஸ்டாண்டிங். எனக்கு வந்து பால்மகேந்திரா சார் ஃபில்மில் ஷோபா மேம் பார்க்குற மாதிரி தெரிஞ்சுது. நான் ஏற்கனவே இந்த சாங்கை பார்த்ததுக்கப்புறம் போய் தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு இப்போ மறுபடியும் பார்க்கும்போது அவங்கவுங்க சின்ன சின்ன ரியாக்ஷனுக்கெலாம் எனக்கு இப்போ கனெக்ட் பண்ணுது. அடடே எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவமானத்தை, ஒரு பெயினை, அதில் வெரைட்டி ஆஃப் பெயின்ஸை வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்து ராதிகா மேமுக்கும் உங்களுக்கு தான் காம்படிஷன் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நிறைய டெக்னீஷியன்ஸ் பண்ணியிருக்காங்க. சசி சாரை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு முன்னாடி அவர் டைரக்டர் ஆகிட்டார். நாங்கள் வந்து எடிட்டிங் அசிஸ்டண்டில் நான் துரை, லிங்குசாமி நாங்கள்லாம் அப்போவே ஃப்ரெண்டு. எனக்கு முன்னாடி ஒரு டைரக்டர் ஆகிட்டார், எனக்கு சீனியரு. ஸோ ஒரு நாள் நான் இவர்கிட்ட ஏவிஎம்மில் சொன்னேன், சசி நான் வந்து புதுசாக படம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னேன். அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். சரின்னு சொல்லிவிட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவரும் ஸ்டாண்ட்லேயும் போனாங்க. போய் கொஞ்சம் தூரம் வண்டி நிறுத்தினார், ஸ்கூட்டரை நிறுத்திட்டு என்னை கூப்பிட்டாரு. கிட்ட போனோடனே என்கிட்ட சொன்னார், வேலையை விட்டுட்டு டைரக்ஷன் சான்ஸ் தேடுற, பணத்துக்கு கஷ்டப்படுறாத, பசியோடு மட்டும் இருந்துடாத. ஸோ எப்போ உனக்கு பிரச்சனைனாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நேரில் வந்து பாரு, நான் பண உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு வந்து அந்த டைமில் ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா. நமக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோமோ இல்லையோ, ஹெல்ப் கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதோ இல்லையோ, ஆனால் ஒருத்தர் நமக்கு பட்னியாக விட்டுற மாட்டார், பசியோட விட்டுற மாட்டாருன்னு ஒரு ஆள் இருக்காருன்னு போது ஒரு தைரியம் வரும் பார்த்தீங்களா. நம்ம கூப்பிட்டா கடவுள் வந்துருவாருன்னா நம்ம கூப்பிட தேவையில்லை, ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. நம்ம முதல்வரோட ஃபோன் நம்பர் நம்மக்கிட்ட இருக்குன்னா அதில் ஒரு தைரியம் இருக்குல்ல, அடடே அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம கூப்பிட்றோமோ இல்லையோ. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு அந்த ஸ்ட்ரகிளிங் பீரியடில் எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட்டு, என்னோடய ஃபஸ்ட்டு படம் தீனா ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு படம்ன்ற மாதிரி சில குழப்பங்கள் இருந்தது, கரெக்டாக வருமான்ற பயம் இருந்தது. அந்த பயத்தில் வந்து 2 நாள் ஷூட் பண்ணிவிட்டு இந்த படத்தை விட்டுறலான்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். அதில் மனசில் ஒரே குழப்பத்தில் இருந்தப்போ ஒரு ரிசப்ஷனில் என்னோட லக்கு நான் சசியை பார்த்தேன். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ, நீ சூப்பராக டைரக்ட், கங்க்ராட்ஸ் அப்படின்னு என்ன சொன்னார். நான் தனியாக கூப்பிட்டு போயிட்டு, இல்லைங்க படம் நடக்காது அப்படின்னு. என்னென்னா சின்னன்னு எனக்கு இது மாதிரி சில இதெல்லாம் விஷயங்கள் எனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு. அதுக்கப்புறம் தான் இவர் என்னை ஒரு செவுத்து பக்கம் கூப்பிட்டு போயிட்டு சொன்னார், இந்த பாரு படத்தை வேணான்னு சொல்லி வெளியில் வந்துட்டு அதுவே ஃப்ளாப்புக்கு சமம், போராடு. எல்லா சீனும் நம்ம நினச்சிட்டு இருப்போம் 100% அது வரலைன்னாலும் ஒரு 80-70 வந்துட்டாவே அது ஆடியன்ஸுக்கு 100% இருக்கும்னு சொல்லி அவர் நம்பிக்கை கொடுத்தோன்னே மறுநாள்லேருந்து அந்த படத்தை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என் நண்பன் சசி தான். இந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பிரமாதமாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து இதை பாராட்டணுன்னா இதோட கதையை சொல்லிவிடுவேன். நான் கூட நினச்சேன் சரண் சார் வந்து கதையதையே சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால் இதை வந்து படத்தை பார்த்துட்ட பிறகு நம்ம பேசினா இன்னும் நிறைய இருக்கும். நிறைய புரட்சியான விஷயங்கள் இருக்குது. இந்த சமூக நீதி பேசிகிட்டு இருக்க நிறைய அழகான கருத்துக்கள் சொல்கிற ரஞ்சித் சார், வெற்றிமாறன் சாருங்கள் படங்கள்லாம் கூட என்னென்னா நம்ம நிறைய ஜாதியில் சம்மந்தப்பட்டு இருக்குது, மதங்கள், ரிலீஜியஸ் நிறைய சம்மந்தப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை நம்ம சொன்னாலுமே கூட, ஆனால் நம்ம வீட்டிலே வந்து ஆண் பெண்ணுக்குள்ளே ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண் கூட பார்க்கலாம். நாங்களாம் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது காலையில் எனக்கு வடித்த புது சாப்பாடை கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் அக்காங்கள்லாம் வந்து முதல் நாள் வச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. மதியானம் வந்து காலையில் மிச்சமானதை சாப்பிடுவாங்க, நைட்டு வந்து மதியானம் மிச்சமானதை சாப்பிடுவாங்க, மறுநாள் காலையில் முதல் நாள் நைட்டு. ஸோ மிச்சமானது மட்டுமே சாப்பிடுவாங்க. ஆனால் ஒரே கூட பிறந்தவங்க தான். ஆனால் ஆண் பெண் வித்தியாசத்தை வந்து சாதாரணமாக ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய புரட்சியான ஒரு விஷயம் வந்து ஆண்களை எவ்வளோ சீக்கிரமாக அடையுது, அது பெண்கள் எவ்வளோ போராடி கஷ்டப்பட்டு வர வேண்டியது
இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவாங்க அவங்க வந்து, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து மருதாணி ரொம்ப வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும், பூ வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும், பொட்டு வச்சுக்கிறது பிடிக்கும், எனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் எதிரில் இருக்கிற கேரக்டர் ஒரு சிரிப்பார். சிரித்த உடனே தான் அந்த ட்ரெய்லரில் பார்த்த அந்த ஷார்ட் வரும், என்னங்க திடீர்னு என்னை பார்க்கறதுக்கு கேவலமாக தெரியுறீங்களா அப்படின்னோடனே, இல்லை என்னெல்லாம் யாராவது கேட்டால் ஒரு ஆம்பளை வந்து நீ மறுமணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு ஒரே வார்த்தை சொல்லிடுவோம், ஆனால் நீங்கள் அதுக்கு எவ்வளோ பேச வேண்டியது இருக்குது பாருங்க அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயம் சொல்லும்போது ஒரு நிமிஷம் இப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. எப்பயுமே சச்சி சாரோட படத்துக்கும் சரி அவரோட டைலாக்ஸுக்கும் சரி நான் மிகப்பெரிய ஃபேன். ஸோ இந்த படமும் கண்டிப்பாக போய் பாருங்கள். எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படம், உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு மாபெரும் இயக்குனரை மேடைக்கு கூப்பிட போறேன். அண்ட் சமீபமாக 25 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ண ஒரு இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம். ஃபாஸ்ட் பேஸ் ஸ்டோரி டெல்லிங் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது எனர்ஜி கொடுத்த லிங்குசாமி சார், கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ? எல்லாருக்கும் வணக்கம். சசி சார் எப்பயுமே ரொம்ப பக்கத்தில் இருப்பாங்க என் மனசுக்கு. சரி, இப்போ இந்த ஆஃபீஸ் வந்து எங்கள் வீட்டுக்கு அப்படியே பின்னாடி. இந்த டிஸ்கஷன் நடக்கிறப்போ நான் கொடுத்த நம்ம வீட்டிலேருந்து அவர் வந்து ரொம்ப விரும்பி நல்ல டைலாக் காப்பியை எழுதும்போது கண்டிப்பாக நிகழ்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த பிளாக் காப்பியில் எது எடுத்தாலும் ரொம்ப சின்சியராக பேரன்போட மனசோட எப்படி இருக்கார் பாருங்க. அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி படம் பார்க்கும்போது மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி அவ்வளோ டென்ஷனாக இருந்தாருன்னு ரொம்ப சொல்லாமலே அந்த படம் கிடச்சி அவங்களுக்கு வந்து அந்த சாங் ரெக்கார்டிங் டயத்துலலாம் நான் கூட இருக்கேன். அப்போ இருந்து இன்றைக்கி வரைக்கும் எப்பயுமே கூட தான் இருக்கும். எல்லா விஷயத்துலேயும் வாழ்க்கையில் பல வெற்றி தோல்வி பல விஷயங்களை கடந்தும் பல விஷயங்கள் பேசிட்டே இருக்கோம். இந்த படம் பர்டிகுலராக அவருடைய லைஃப்பில் மிக முக்கியமான படம். ஏன்னா தொட்ட அந்த எப்பயுமே ஒரு புது கண்டென்ட் அந்த மாதிரி ஒன்று எடுக்கணும்னு என்றைக்குமே நினைப்பாங்க. இந்த படத்தில் அதை தொட்டிருக்காங்க. ரொம்ப டைலாக் செயலையும் சரி, அது வந்து அவர் அப்ரோச் பண்ண விஷயங்களும் சரி, இந்த விஷயம் புதுசாக பழசாக இன்றைக்கி இருக்கா இல்லையா அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். படத்தில் உயிர் இருக்குது. நீங்கள் அதை வந்து ரொம்ப அழகாக அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. இதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதே மிகப்பெரிய விஷயம். அது ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்கீங்க. நம்பிக்கையாக வெயிட் பண்ணலாம். இன்றைக்கி இந்த சீட்டு காலியாக இருக்கலாம், இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ ஃபுல்லாக இருக்கும் 100%. படத்தில் அழகாக ஒரு டைலாக் ஒரு இடத்துல இருக்கும், கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு சொல்லி கேட்பார் விஜய் ஆண்டனி சார் அந்த பையன்கிட்ட. இந்த சூரியன் இறங்கி மேலே ஏறும்போது, அதுதான் அவருடைய கவிதை. ரொம்ப ஒரு இலக்கியமான ஒரு கவிஞர் அவர். நல்ல கவிதை படித்தா, நல்ல வார்த்தைகள் கேட்டால், நல்ல ஏதாவது இன்சிடெண்ட் இருந்தால் எப்பயுமே ஒரு ஏர்லி மார்னிங் கூட பகிர்ந்துகிட்டே இருப்பாங்க. வாழ்த்துக்கள் சார். நீங்கள் அந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் மிஸ் பண்ண மாதிரி நான் ஒருத்தங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆர்டர் மாதிரி கண்டிப்பாக உடனே ஒருத்தங்க வரப்போகிறேன். அது ஹீரோயின் சுவாசிகா. நான் வாழ்க்கை மொத்தமும் பார்த்த மிக ஆகச்சிறந்த ஹீரோயின்ஸ் எல்லாரையும் நினைவூட்டிடுச்சு. என்ன ஒரு ரியாக்ஷன்ஸ்! எங்கேருந்து மதர் இந்தியாவில் இருக்கிற நர்கீஸ்லேருந்து தொடங்கி யார் யாரோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம யாரெல்லாம் பார்த்தோம். அவளை பிடித்தான் மஞ்சுவாக இருக்கலாம், இல்லாட்டினா அவள் ஒரு திரகதை கவிதாவாக இருக்கலாம், சோபாவாக இருக்கலாம், முள்ளுமலர் சோபாவாக இருக்கலாம், சாவித்திரியாக இருக்கலாம், மகாநடியில் நடித்த நம்ம இப்போ வந்து கீர்த்தி சுரேஷாக இருக்கலாம், அனுஷ்கா மேடமாக இருக்கலாம், யார் வேணுமோ வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமான தகுதி உங்களுக்கு இருக்குது. அற்புதமாக பண்ணிட்டீங்க, மிக அற்புதமாக இருந்துச்சு. அந்த சாங்கில் ஒரு இடத்துல நீங்கள் சிரிக்கும்போது அப்படி இருக்குது, அவ்வளோ அற்புதமாக வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். மிகப்பெரிய இடம் உங்கள் தமிழ் சினிமாவில் இருக்குது. வாழ்த்துக்கள். விஜயானி சார், உண்மையிலே சார் முதல் முறையாக அந்த படம் நடிச்சிட்டிங்க சார். இதுக்கு முன்னாடி நீங்கள் நடிக்கலையான்னு கேட்டால் அந்த படத்துக்கான நடிப்புன்னு ஒன்று இருக்கும். நிஜமாக இன்னும் ஒரு 2-3 சீன் வராதா? அந்த ஐஸு சாப்பிட்ற அந்த விதம் இருக்குல்ல, அதுலேருந்து
அந்த அந்த கேரக்டர் எவ்வளோ லட்சணமாக எவ்வளோ அழகாக அம்மாவை பார்த்துக்கிறதுல உண்மையிலே இப்படி ஒரு கணவன் வரணுப்பா. அந்த மாதிரி சிரிச்சிங்க அவர் சொன்ன மாதிரியே. நீங்கள் சிரிச்சா அழகாக இருக்கு. நீங்கள் அடுத்தடுத்த படங்களில் இந்த மாதிரி லவ் சீன்ஸ் வர மாதிரி உண்மையிலேயே சார் இன்னொரு 4 லவ் சீன் போட்டு வேறு எதுவுமே வேணாம், தி எண்டுன்னு போட்டால் கூட இந்த படத்தை நான் வந்து திரும்ப 2-3 தடவை பார்த்துருப்பேன். அவ்வளோ லட்சணமாக இருந்துச்சு. ஏதாவது லவ் சீன்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் சேர்த்து விடுங்க சார்ன்னு சொன்னேன் சார்கிட்ட. அவ்வளோ நல்லா இருக்கு இந்த படத்தில். நிறைய பாருங்கள் எவ்வளோ நியூ டெக்னீஷியன்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காரு. நானும் முருகதாஸோ மிக முக்கியமான டேரக்டர்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா பெரிய டெக்னீஷியன்ஸோடு தான் ஒர்க் பண்ணுறோம். அது வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு இருக்கிற தகுதிக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த 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 அவர் கையில் ஒரு இது இருக்குது, ஒரு ஆளுமை இருக்குது. அவர் புதுசாக தான் போகணும் அவசியம் இல்லை, யாரை கூப்பிட்டாலும் வந்து அவரோட ஒர்க் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. அது பிஸ்னஸாக அவருடைய அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட பெரிய வளர்ச்சிக்கு கூட அது பயன்படும். நான் பல முறை கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், ஏன் சார் நீங்கள் கூப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு. எனக்கு அது சௌகரியமாக இருக்குது, என் கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன் அது அவர் சொல்கிறது கரெக்டு, அவரால் செய்ய முடியுது. ஒரு பாலச்சந்தர் சார், ஒவ்வொருத்தங்களும் அது பாரதிராஜா சார், யாரோ ஒரு ஆள் கூப்பிட்டு போயிடுவேன் என் ஷூட்டிங் பாரதிராஜா சார் சொல்கிறார்ல, அந்த மாதிரி அதுவே மிகப்பெரிய தகுதி. அதுதான் உங்களுடைய இடம். இன்றைக்கி வந்து முருகதாஸ் எல்லாமே, சரண் சார், நம்மளுடைய டைரக்டர்ஸ் வெற்றிமாறன் தான் ஆரம்பித்து எல்லாருமே உங்கள் மேலே பேரன்பு எல்லாருக்குமே இருக்குது. உங்களுக்காக எப்போ வேணுமோ வந்து நிற்போம். எப்பயுமே வீட்டுக்கு பின்னாடி இல்லை, எப்பயுமே பக்கத்தில் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருப்பீங்களா வாழ்க்கை மொத்தமும். இது படத்தில் இருந்த எல்லா டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அடுத்ததாக மற்றொரு எல்லாருக்குமே பிடித்த ஒரு ஃபிலிம் மேக்கர் அப்படின்னே சொல்லலாம். கமர்ஷியல் சினிமாவை ரீடிஃபைன் பண்ண ஒரு நபர் தன்னுடைய யூனிக் ஸ்டோரி டெல்லிங் மூலமாக. I would like to have the one and only கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள். வணக்கம். சதீஷ் சார் வந்து ரீசெண்டாக ஐ ஹேட் லாட் ஆஃப் சான்சஸ் டு இன்ட்ராக்ட் வித் ஹிம் க்ளோஸ்லி. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே இஸ் அ வெரி வெரி இன்ஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர். ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஃபில்ம் மேக்கர்ஸ் ஹூ ஸ்டில் பிலீவ்ஸ் இன் ரைட்டிங். அதாவது ரைட்டிங் ஒரு படத்துக்கு எல்லாத்த விட யார் ஹீரோ, எவ்வளோ பட்ஜெட், எல்லாத்த விட வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு ஓட இம்பார்ட்டன்ஸை இப்பயும் வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணிகிட்டே இருக்கிற வெரி ஃபியூ ஃபில்ம் மேக்கர்ஸில் நீங்களும் சார். ஐ ஆல்வேஸ் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ரைட்டிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்கிரிப்ட். இந்த படமும் 100% வந்து அந்த கதையை மட்டுமே, அந்த கதையும் அந்த அவரோட ரைட்டிங் மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் நினைக்கிறேன். அந்த படம் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் I think this film also got a right producer, Vijay Antony sir. As a producer, you're also very inspiring sir, choosing the right scripts. அவர் சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்க படங்களுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வகையில் இந்த படம் ரொம்ப வந்து ஒரு சென்சிட்டிவான, ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சின்ன ஒரு எமோஷன் அது. அதை வந்து ரொம்ப சூப்பராக டீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய விஷயம், ஒரு சொசைட்டியில் இருக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயத்த ஒரு அம்மாக்கும் அவங்களோட பசங்க 2 பேருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்த அந்த கதையை உள்ளே கொண்டு வந்து அந்த எமோஷன் வந்து நம்ம பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு பாயிண்டில் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட்ஃபெல்ட்டாக, ரொம்ப ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு ஃபில்மாக இருந்துச்சு. இந்த படம் முடியும் போது ஐ ஃபெல்ட் லைக் ரியலி ஒரு ஹார்ட் வார்மிங் ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு சசி சார் ஃபார் பிலீவிங் இன் தி ஸ்கிரிப்ட் அண்ட் புல்லிங் இட் ஆஃப். அண்ட் அதுக்கு ஸ்வசிகாவோட பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் திங் இட் வாஸ் கிரேட். அதாவது ஸ்வசிகா ஐ திங்க் ரெட்ரோவில் வி ஒர்க் டுகெதர், பட் வெரி வெரி ஸ்மால் ரோல், பட் ஐ நோ ஷீ இஸ் அ கிரேட் பர்ஃபார்மர். அண்ட் ஐ திங்க் இந்த படத்தில் வந்து லைக் இட் இஸ் ஹர் ஃபில்ம், அவங்களோட படம் தான், அவங்க தான் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் பசங்களாம் நடித்த அஜய் அண்ட் சக்தி 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ஆல் ஆர்டிஸ்ட். அண்ட் விஜய் ஆண்டனி சார் செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா வந்து யூஸ்வலாக வந்து சில படங்களில் கம்மியான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்தும் பயங்கரமாக நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம்ல, மௌனராகம் கார்த்திக் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் விக்ரமில் ரோலெக்ஸ் சார் சொல்லுவோம், சூர்யா சார் ஒரு ஷார்ட் டைமில் வந்து ஒரு பயங்கரமான இம்பாக்ட் மாதிரி. அந்த மாதிரி விஜய் ஆண்டனி சார், ஆக்சுவலி விஜய் ஆண்டனி சார் படத்தில் வர்ற அந்த மொமெண்ட்லேருந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது வந்து ஏன்னா அது வரைக்கும் அந்த படம் பயங்கர இன்டென்ஸாக எமோஷனலாக போயிட்டு இருக்க ஒரு படம். அவர் வந்தோடனே ஒரு பயங்கர ஒரு ப்ளசன்ட்னஸ் வந்து ஆடியன்ஸ்க்கே வந்துடும். ஸோ அந்த ப்ளசன்ட்னஸ் வரும்போது நம்ம பேசிக்கலி அந்த ஏன் அந்த ப்ளசன்ட்னஸ் வருதுன்னா
அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு வந்த அந்த அவங்க சுவாசிகா பண்ண அந்த கேரக்டருக்கு அவங்க 2 பேரும் மீட் பண்ண போகிறாங்கன்றது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. That is because we all were so attached to the characters and the character go through பண்றது. I think it's all because of your writing, sir. So this film is a very very good film. ரொம்ப ஒரு இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக ஓடணும், ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து நல்ல படங்கள் எல்லாமே வந்து ஆஃப்டர் ஓடிடி வந்ததுக்கப்புறம் வி மிஸ்ட் இட் இன் தியேட்டர்ஸ்ன்ற மாதிரி இந்த படத்தை ஆக்கிராமல் இந்த படத்தை தேட்டர்லேயே மிகப்பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ சார். ராஜ்முருகன் அவர்கள், அதே மாதிரி முகவரி நேபாளியினுடைய இயக்குனர் VZ துரை அவர்கள் மற்றும் பிளாக்மெயில், கண்ணை நம்பாதே போன்ற திரைப்படங்களை கொடுத்த நம்முடைய இயக்குனர் மாறன் அவர்கள், திருடா திருடி, சீடன் இதெல்லாம் நமக்காக கொடுத்த சுப்பிரமணிய சிவா அவர்கள், இந்த 4 இயக்குனர்களும் எங்களுக்காக மேடைக்கு வரணும். நீங்க உங்களுடைய அனுபவத்தை எங்களுக்காக பகிரணும் அப்படிங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுகோளாக இருக்கு. நேரமின்மை காரணமாக கொஞ்சம் அடுத்தடுத்து வேகமாக போக போறோம், யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். இந்த கடைசியில் பேசுறது வந்து ஒரு பெரிய டார்ச்சரான விஷயம். ஏன்னா நல்ல பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுருப்போம், அதை எல்லோரும் முன்னாடி இருக்கிறவங்க பேசிடுவாங்க, நம்மளால் எதுவுமே பேச முடியாது. அதுக்கப்புறம் வச்சு செஞ்சுட்டேன் நிகில், உங்கள் வேலை அது. சசி சார், நான் யார்ட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைக்கல. பட் என்னோடய குரு மாதிரி சசி எனக்கு நிறையா ஒரு டீச்சர் மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் முகவரியில் நிறையா ஹெல்ப் பண்ணார். டைலாக்ல ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு, எடுப்பா கண்டிப்பாக எடுப்பான்னு சொல்லிட்டு. அன்னிலேருந்து ஐ எம் வெரி க்ளோஸ் டு சசி சார். அவரோட ஃபிலிம் எல்லாமே தொல்லாமலை படம் பார்த்துட்டு சசி சார் அந்த தியேட்டர் வாசலில் இருக்கும்போது எக்ஸைட்மெண்ட்டோடு நிற்கிறத விட நான் ரொம்ப பதட்டமாக நின்னேன். என்ன சொல்ல போகிறாங்க, கிளைமாக்ஸு என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய பதட்டத்தோடு இருந்தேன். அன்னிலேருந்து எங்கள் நட்பு திருப்பி தொடர்ந்துடுறது. இந்த படம் வந்து நூறுசாமி வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸு. ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிமை வந்து ஒரு டேரிங்காக, ஆக்சுவலாக ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் மூவி வந்து எடுக்கும்போது ஒரு பெரிய ஒரு ஆக்ட்ரஸை வந்து போட்டு எடுப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வந்து ஸ்க்ரீன் டைமில் ஆடியன்ஸ் அவங்கள பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுற ஒரு மூமெண்ட் இருக்கணும். பட் சுவாசிகாவை நம்பி தைரியமாக இறங்கியிருக்காரு. அது வந்து யூ டிசர்வ் இட் ஆக்சுவலி. அதை நீங்கள் ரொம்ப அழகாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கீங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பிக்மெண்ட்டு அவங்கள நீங்கள் டார்க் பண்ணி மோல்லாம் வச்சு அவங்கள எந்த அளவுக்கு வந்து கேரக்டரைசேஷன் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் ஸ்டில் வெரி பிரிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சீன் படம் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கேஜாக இருக்குது. அப்புறம் எனக்கு ஒரு பதட்டமாகவே இருக்குது, விஜயேந்திரன் சார் எப்படா வருவார், ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இது தோணலை. கரெக்டாக தோணும் டைமில் வந்து உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்தோடனே அவ்வளோ ஒரு ஹாப்பி இருக்குது பார்க்கும்போது. ஏன்னா அந்த கேரக்டரைசேஷனாகவே அப்படி மாறிடுங்க சார். ஹேட்ஸ் ஆஃப் சார், ரியலி. இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சார் சில பசங்கள்லாம் இருப்பாங்க, அந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது லாங் ஜம்ப் கிஷோர், ஹை ஜம்ப் கிஷோர் அப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விஜயேந்திர சார் வந்து ப்ரொடியூசர் விஜயேந்திர சார், மியூசிக் டைரக்டர் விஜயன் சார், டைரக்டர் விஜயன் சார், எடிட்டர் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க சார். நான் ஒரு டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு ஸ்டோரி. அப்போ நீங்கள் கிட்ட பேசின விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது அவர் சொல்கிறாரு, சார் இந்த கதை கேட்டு நான் அழுதுட்டேன் சார், நான் கிளைமேக்ஸில் நீங்கள் சொல்லும்போது அழுதுட்டேன். இன் ஃப்ரண்ட் ஆஃப் தம் வந்து நான் லிட்டரலி நான் அழுதா தப்பாயிருமேட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு 1000 டேக்கு சொன்னால் கூட நான் நடிப்பேன் சார் நான் அப்படின்னு சொன்னார். அந்த தன்மை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். சசி சார் உங்களை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பேசின எல்லாரும் சொன்ன மாதிரி உங்களோட ஸ்க்ரீன் டைம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. அபூர்வ சார் உங்களை எப்படி வந்து குட்டக்கமல் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்க்ரீன் டைம் இருந்திருக்கலாம்னு எல்லாம் ஆசைப்பட்டோமோ அந்த அளவுக்கு இருந்துச்சு சார். ஒரு ஏஜ்டு இருக்கிற லவ் வந்து இவ்வளோ இம்பேக்ட் பண்ணுமாங்கிறது ரொம்ப ஒரு மிக மிக ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை பண்ணார். அப்புறம் அந்த எடிட்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கப்பா. ஜஸ்ட் forgot your name actually. What's his name actually? ஹரிஷ், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நான் படம் பார்த்துட்டு ரிவர்ஸில் வந்து இப்போ ட்ரைலர் பார்த்தேன்.
பட் யூ டன் அ வெரி குட் ஜாப். இது ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. இந்த ட்ரைலரை பார்த்தா வேற ஒரு படம் எனக்கு தோணுது. வேற ஒரு படம் இருக்குது. இப்போ நான் ஆடியனாக வந்து நான் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, வெதர் வாட்ச் மூவி இந்த ட்ரைலர் மட்டும் பார்த்தேன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு லெவலில் வந்துருக்கும். பட் எனக்கு அந்த படம் வேறு இருக்குது. பட் நீங்கள் அதை மாற்றிருக்கீங்க. அது ரொம்ப வெரி குட். நல்ல உங்கள் ஃப்யூச்சர் இருக்குது. அப்புறம் அந்த மியூசிக் டைரக்டர் பாலாஜி கிரேட்மா. உங்கள் ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்களே, கை தட்டுவாங்களே. கண்டிப்பாக உங்களை மென்ஷன் பண்ணணும். நான் தியேட்டரில் படம் பார்க்கும்போது ரீரெக்கார்டிங்கில் நான் சரியாகவே கான்சன்ட்ரேட் பண்ணல. ஏன்னா சசி படம் பண்ணிட்டு இருக்காரு, பதட்டத்தோடய படம் பார்க்குறேன். ஐயோ இந்த சீன் நல்லா இருக்குது, அடுத்த சீன் நல்லா இருக்குமா, கொஞ்சம் ஏதோ லேக் ஆகிருமா, போர் அடிச்சிருமான்னு ஒரு பதட்டமாகவே இருக்குது. சரியாகவே பார்க்கல. ஏன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஒரு ஹார்ட்னால வந்து இந்த படம் நல்லா வந்துடணும். இவர் கிளைமாக்ஸ் கிட்ட வரும்போது ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா இவர் கழுத்துறதுக்கு இருத்துறது ஏதாவது ஒன்று ரொம்ப ட்ராஜடியாக முடிச்சு கமர்ஷியலாக ஓட முடியாமல் பண்ணி வரும்னு ஒரு பயத்தோடய பார்த்தேன். பட் நல்ல வேறு அந்த சீன்லேருந்து வெளியே வந்து அப்பா தப்பிச்சோண்டான்னு சொல்லி பார்த்துட்டு அதனால வேற கிராஃப்டை என்னால் பார்க்க முடியல. பட் இங்கே திருப்பி சவுண்ட் பார்க்கும்போது டன் அ கிரேட் ஜாப்மா, ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்கீங்க. இந்த சாங்குமே ரொம்ப பிடிச்சது. பட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அந்த படம் பார்க்கும்போது இட் ஒன்ட் அஃபெக்ட் மீ ஆக்சுவலி. பட் இங்கே வந்து ரியல் ஐம் வெரி மச் ஹாப்பி டு வாட்ச் திஸ் மூவி. ரியலி டன் அ வெரி குட் ஜாப். ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. காட் பிளஸ் யூ ஆக்சுவலி. ஏன்னா அதுக்கு ரீசன் வந்து நீங்கள் இல்லை, நான் என்னோட நண்பன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிம்போது பதட்டத்தோட பார்த்தேன் அந்த படத்தை. அப்போ இந்த திருப்பி நான் ஒரு தடவை பார்க்கும்போது அந்த கிராஃப்ட் எல்லாமே ஒவ்வொருத்தரையும் நம்ம திருப்பி பார்ப்போம். அதனால் டெஃபினட்டாக இந்த கேஷ் அண்ட் க்ரூ எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. சுவாசிகா மேடம் வந்து உங்களை பற்றி எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க. நான் வந்து செல்ஃப் இன்ட்ரோ பண்ணிட்டேன் உங்ககிட்ட. நான் ஆக்சுவலி அப்படி யார்ட்டி பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் ஒய்ஃபோட கேட்டாங்க, அதிசயமாக இருக்குது பேசுறீங்களா? ஆமாம் நான் பேசிட்டேன், கேனாட் கண்ட்ரோல் விஸ். தட்ஸ் ரீசன் ஐ ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். இன்ட்ரடியூஸ் நானே பண்ணிக்கிட்டேன்னு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சசி. நான் உங்களை பற்றி நிறைய பேசணும்னு நினச்சேன், ஆனால் எல்லாம் நிறையபடி பேசுகிறாங்க. அடுக்க வேண்டாம், முடிச்சிடுறேன். ஐ லவ் யூ சசி, ஐ லவ் யூ ஸோ மச். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக ஒன்று கமர்ஷியலாக அதை நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் யூ ஆல் கேஸ்ட் அண்ட் க்ரூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். மிஸ்கின் சாருக்கு முன்னாடி என்னை மேடைக்கு கூப்பிட்டுருங்கன்னு நிகில் சார்கிட்ட சொன்னேன். ஏன்னா இப்போல்லாம் பல ஆடியோ லான்ச்சுகள் மிஸ்கினில் தொடங்கி மிஸ்கினிலேயே முடிகின்றது. அதனால் எல்லோரையும் போல் சசி சாரை எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இத்தனை வருஷமாக கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து நல்ல படங்கள் கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அவருடைய எந்த படம் எடுத்தாலும் அதில் நமக்கு டேக்அவே ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த படத்தில் அது நிறையவே இருக்குது. இந்த படம் பார்த்துட்டு ஒரு 2 நாள் நான் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன். அவருக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருந்தேன். சுனிதா வில்லியம்ஸ்னு ஒரு பொம்பளை 608 நாள் ஸ்பேஸில் போய் இருந்துட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கும் பெண்களை பற்றின நம்முடைய பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு காலத்தில் நாடகமும் கூத்தும் இருக்கும்போது நடுவில் வந்து கட்டியக்காரன்னு ஒருத்தன் வருவான். அவன் அடிக்கிற ஜோக்கு எல்லாமே பெண்கள் குறித்த தான் இருக்கும். அதுக்கு தான் எல்லாரும் சிரிப்பாங்க. அதன் பிறகு பிரிண்ட் மீடியா வந்த பிறகு காசிப்பாக மாறுனுச்சு. அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமானுச்சு. இப்போ சோஷியல் மீடியா வந்த பிறகு அது ரொம்ப அதிகமாகிடுச்சு. முதல்ல வந்து நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த படத்தில். என்னை நடிக்க வச்ச சசி சாருக்கு வந்து மனமார்ந்த நன்றிகள். நிறைய விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், அதை ஷார்ட்டாக சொன்னதுனால நான் கட் பண்ணிக்கிறேன். உங்கள் வந்திருந்த எல்லா பெரியவர்களுக்கும் ஃபில்ம் வந்திருக்க எல்லாமே லெஜெண்ட்ஸ். அவங்கவுங்க துறையில் வந்து பெரிய சாதனை பண்ணவங்க. ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும், இந்த படத்தை ஓட வைக்கணும், மக்கள் மத்தியில் சேர்க்கணுன்றதுக்காக வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இங்கே வந்து அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.